ஹலோ கைஸ், வெல்கம் டு அரோமேட்டிக் டிஷஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ராகி அடை பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ராகியில் வந்து கால்சியம் வந்து நிறையா இருக்குது, நார் சத்து நிறையா இருக்குது. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ ராகி மாவு எடுத்துக்கிறோம். ராகி மாவு 2 குழிக்கரண்டி எடுக்கணும். முருங்கைக்கீரை எவ்வளோ கிடைச்சாலும் சேர்த்துக்கலாம். மாவை கூட கம்மி பண்ணிவிட்டு கீரை அதிகமாக சேர்த்துக்கலாம். எனக்கு இவ்வளவுதான் இருந்துச்சு. ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது 20 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை வந்து நைஸாக கட் பண்ணிக்கணும். 3 வத்தல் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன். இப்போ கடலெண்ணெய் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையானாலும் கொஞ்சம் ஆயில் விட்டு தான் அதை எடுக்கிற மாதிரி வரும். அதுக்காக உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம அந்த ராகி மாவு அடைக்க தேவையானது எப்படி பிணையிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு குட்டி ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு, நார்மலாக நாங்கள் வந்து அரை உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா போட்டுக்கோங்க. ரெண்டு கரண்டி இந்த கரண்டியெல்லாம் மாவு எடுத்துக்கிறேன். 2 அடைக்காக 2 அடை மட்டும் வர்ற மாதிரி பண்ணுறேன். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த 3 மிளகாயை பிச்சு வச்சுருக்கோம். ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். தோல் உரித்த வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்குறோம். ரவுண்டாக குட்டி குட்டி பீஸாக அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம இதில் முருங்கைக்கீரை சேர்க்குறோம். இந்த முருங்கைக்கீரையில் வந்து நமக்கு அயன் சத்து நிறையா இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிக சிறந்தது. அதனால் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறோம். இது குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம கீரையை வேக வச்சு கொடுக்குறப்ப சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்தமாரி ராகி அடை மாதிரி பண்ணுறப்ப வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. வித்தியாசமாக இருக்குன்னு. இதுக்கு வந்து தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. லைட்டாக தொளிச்சிட்டு கையில் தான் பிணையணும். கையில் பிணைஞ்சால் தான் நல்லா வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு கையிலே பிணைஞ்சு விடணும். தண்ணி பக்கத்தில் வச்சுக்கோங்க. லைட்டாக தொளிச்சு பிணைஞ்சு விடுங்க. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆயிடக்கூடாது. இப்போ நமக்கு கீரையோட அளவு வந்து அதிகமாக இருக்குது, மாவோட அளவு கம்மியாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கலாம். கீரையோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால. இப்போ பாருங்கள், இந்த ஈரப்பதத்தோடு இருக்கணும் மாவு. அவ்வளவுதான். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வந்து அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ இந்த மாவோட பதத்தை பாருங்களேன். இந்த மாதிரி வரணும், கெட்டியாக இந்த மாதிரி இருக்கணும். இப்படி
இப்படி இந்த மாதிரி இருக்கணும். பக்கத்தில் வந்து தண்ணி வச்சுக்கணும், ஒரு பாத்திரத்தில் பச்சை தண்ணி தான். இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் வார்த்து விட்டு அப்படியே இந்த தண்ணியை வச்சு தொட்டு பண்ணணும். இப்போ எப்படின்னு பாருங்கள். இப்போ கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கையில் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். ஆயில் எதுவும் சேர்த்தக்கூடாது, நம்ம பண்ணிட்டு தான் இப்படி ஆயில் சேர்க்கணும். இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு அந்த கையால் திரும்ப இது அப்படியே தொட்டு விடுங்க. இதெல்லாம் பாரம்பரிய உணவு. இப்படி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கிறலாம். கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். இப்படி சுற்றி வந்து ஆயில் விட்டுறலாம். கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டால் தான் நல்லா வரும், ஒட்டாமல் வரும். இது கொஞ்சம் நேரம் வந்து கீழே வந்து நல்லா வெந்து வரணும், வேகாமல் எடுக்கக்கூடாது. முருங்கைக்கீரை ராகி மாவு வந்து கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சாப்பிடணும். இது குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். தனியாக அதை நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு பிடிக்காது, கீரையாக கொடுக்குறப்ப சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தோன்னா வித்தியாசமாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு வெந்துருச்சான்னு எடுத்து பார்ப்போம். வெந்துட்டு அந்த மாதிரி ஒட்டாமல் வரும், இல்லாட்டி ஒட்டிக்கும். கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சே தான் நம்ம வேக விடணும். நமக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் வேகணும். இது வந்து ரொம்ப ஹெல்த்லியானது. நல்லா வேக விட்டோம்னா மொறு மொறுன்னு இருக்கும். அந்த கீரையெல்லாம் அந்த ஆயிலில் வேகிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திரும்ப லைட்டாக வந்து சுற்றி ஆயில் விட்டுக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்லி. அயன் சத்தும் நமக்கு நிறைய இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு இருக்குது. ராகியில் வந்து நமக்கு கால்சியம் நிறையா இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இப்படி குழந்தைகளுக்கு பண்ணித்தர்றது வந்து ரொம்ப நல்லது. இது சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம டிஃபன் மாதிரி சாப்பிட்ணுன்னா சாயந்தரம் நேரம் சாப்பிடாம காலையில் வந்து கீரை சேர்த்துருக்கோம்ல, அதனால் காலையில் வந்து இந்த ராகி ரொட்டி, ராகி அடைக்கும் இந்த தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து தேங்காய் சில் வேணும்னா சேர்த்துக்கலாம். எங்கள் பாப்பாவுக்கு பிடிக்காது, அதனால வந்து நான் தேங்காய் சில் சேர்த்துக்கிறல. குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் தேங்காய் சில் சேர்த்து மாவில் பிணைஞ்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ராகி எடை வந்து ரெடி ஆயிடுச்சு. கீழ்ப்பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்கலாம். இன்னும் அடுத்ததை போட்டுக்கலாம். இப்போ கல் சூடாக இருக்கும், கை வைக்கிறது கொஞ்சம் பார்த்து வைக்கணும். இப்போ லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு அப்படியே இப்படி பண்ணிக்கணும். மறுபடியும் தண்ணியில் கையை நனைச்சிக்கோங்க, ஏன்னா கல் சூடாக இருக்கிறதுனால கையில் பட்டுரும். இது கையில் பண்ணால் தான் இதாக இருக்கும், கரண்டியில் பண்ண முடியாது. அவ்வளவுதான். அடுப்பை மட்டும் கொஞ்சம் சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவது போட்ட ராகி எடையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இதையும் தட்டில் எடுத்துக்கலாம். இதையும் நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ நமக்கு சுவையான ராகி எடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.